Hariam children, let us start the session. We chant Om 3 times. Close your eyes. Take a deep breath. Om. Again, take a deep breath. Om. Again, take a deep breath. Start beginning prayer. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै Children, now we are going to learn interesting story Avli. Poil and her mother. Both are very important character in this story. Poil and her mom are fond of birds and animals. Their house was a home to all kinds of abandoned animals, lost dogs, injured cats, and lost baby birds. Though not a large house, Poil's mom had a big heart. Avli is a story set in the house of a girl called Poil and her mother. Poil and her mother were kind people and always welcomed abandoned birds and animals looking for a shelter. Once the bird got better, they were free to leave the house. Avli is a tiny owlet that had reached Poil's house. Avli's advent had been memorable because they had not had owls as pets before, and they had to buy meat to feed her. They were vegetarians, and it was the first time they had ordered meat. Poil's mom decided to become the mother of the owl and fed her with meat. But Avli pretended to be dead and scared Poil and her mother. Slowly, Avli realized they were not dangerous and got friendly with them. Avli was moved to the library room and she was allowed to fly free so that she can learn to fly. One day, Avli was missing in the library, which made Poil and her mom think Avli had flown away. The disappointed Dew later find out that Avli was right there on the bookshelf, pretending to be a curio, and this was also one of the pranks played by Avli. After that, Poil and her mother were very happy. See Poil's house. I already told this video deals with gist of the content. So let's see the important characters and the important statements alone. Poil and her mother are the important characters in the story. They are the main characters. And Poil's house was a home for abandoned animals. பாயலுடைய வீடு வந்து அபேண்டட் ஒதுக்கப்பட்ட காயப்பட்ட அனிமல்ஸ்க்கு வீடாக அமைஞ்சிருக்குது. பிகாஸ் ஹர் மதர் வாஸ் கைண்ட் ஹார்ட்டட். அவங்க வீடு சின்னதாக இருந்தாலும் அவங்க அம்மா ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அதனால வந்து அவங்க வீடு வந்து அபேண்டட் அனிமல்ஸ்க்கு ஹோமா இருக்குது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் வருது, காட்டன் பாக்ஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி அவுலெட் கார்னரில் இருக்குது. அதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன் டே தே காட் அன் அவுலெட். அவுலெட்னா அவுல் குட்டி, ஓகேவா? அவுலெட். தே நேம்ட் இட் அவ்லி. அதுக்கு அவுலின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜிடேரியன். ஈவன் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் கூட வெஜ்.
பட் அவுலிக்காக முதல்ல அவங்க வீட்டில் நான்வெஜ் கொண்டு வராங்க, அது மின்ஸ்டு மீட். பாயல் அம்மா அது வரைக்கும் வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டுருக்குறாங்க, நான்வெஜ்ஜை வீட்டில் அலோவ் பண்ணதே கிடையாது. இதுக்காக அந்த சின்னதாக வெட்டப்பட்ட இறைச்சி துண்டுகளை கையில் எடுத்து நசுக்கி அந்த அவுளி வாயில் அவங்களே வச்சு அதுக்கு சாப்பிட பழக்கி விடுறாங்க. They fed it minced meat. நசுக்கப்பட்ட அந்த இறைச்சி துண்டுகளை அவுளி வாயில அவங்க ஊட்டி விடுறாங்க. அவுளிக்கு பாயல் அம்மா மின்ஸ்டு மீட் ஊட்டி விடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மின்ஸ்டு மீட் ஊட்டி விடும்பொழுது அவுளி முதல்ல சாப்பிட ட்ரை பண்ணும்பொழுது நம்ம ஏதோ தாக்க வராங்கன்னு நினச்சிட்டு அதோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னா இறந்த மாதிரி நடிக்கிறது. கேஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்த மாதிரி நடிக்குது. பாயல் அம்மாவும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ அவுளி இறந்துருச்சு அப்படின்னு பயந்துடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணை மெதுவா திறக்குது, அதுக்கு அடுத்த கண்ணை மெதுவா திறக்குது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்றாங்க. என்ன டிசைட் பண்றாங்கன்னா, டு லெட் அவுளி ஃப்ளை அவே ஒன்ஸ் ஷி ஹேட் grown bigger. அவுளிய பறக்க விட்டுலாம் அது ஒரு பிக்கர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. டு ட்ரைன் த அவுளி டு ஃப்ளை, இட்ஸ் ஸ்டேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த லைப்ரரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவுளி வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கேஜ்ல இருந்து வெளில விடணும். பட் வீட்டை விட்டு வெளில பறந்து போகக்கூடாது, முதல்ல உள்ளுக்குள்ளேயே பறக்க ட்ரை பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம், லைப்ரரி ரூமுக்கு மாத்திட்டு கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம், லைப்ரரி டோர்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம், அது உள்ளுக்குள்ளேயே பறந்து பழகட்டும் அப்படின்னு அவுளிய பறக்கிறதுக்கு ட்ரைன் பண்றதுக்காக லைப்ரரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. லைப்ரரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நல்லா சாப்பிட பழகிடுச்சு, அங்கேயே உள்ளுக்குள்ளேயே பறந்தும் பழகிடுச்சு. பட் ரொம்ப நல்லாலாம் பறக்க பழகலை, அது இன்னும் கொஞ்சம் சின்ன பறவையாக தான் இருக்குது. கியூரியோ அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஒன் டே பாயல் ஃபவுண்ட் அவுலி மிஸ்ஸிங். ஒரு நாள் பாயல் வந்து போய் பார்க்குறா, கேஜ் திறந்துருக்கு, லைப்ரரியோட டோரும் திறந்துருக்கு. 2 டோர்ஸ் இருக்குது, ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு டோர் திறந்துருக்கு. அப்போ இன்னொரு டோர் வழியாக அவுளி போயிருக்குன்னு சொல்லி பாயல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. லேட்டர் ஷி நோட்டிஸ்ட் எ கியூரியோ. அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருக்கா, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, ஃபீல் பண்ணுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ புக்ஸ் ரீட் பண்ண, அப்போ மைண்ட் டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபீல் பண்ணிவிட்டு சரி புக்ஸ் ரீட் பண்ணலான்னு போகிறா. புக்ஸ் எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூரியோன்னா அருங்கலை பொருள் மியூசியமில் இருக்கும் இல்லையா, அதை ஒன்று நோட்டீஸ் பண்ணுறா. இட் வாஸ் அவுலி pretending to be a curio. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஜமான கியூரியோ கிடையாது, அவுலி தான் கியூரியோ மாதிரி ஒரு பொசிஷனில் அங்கே உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே பாயலுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா கிட்ட அவளோட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறா. தே வேர் ஹாப்பி. அம்மாவும் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. Now book exercises. முக்கியமாக பார்த்தீங்கன்னா Sonali. In this lesson we have 2 main characters, Payal and Payal's mother. What was an owl doing in an house? You'll ask. Well, Payal's house was a home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats, and baby birds that had fallen out of their cages to Payal's mother. It wasn't that they had a large farm or even a large house. It is just that everyone knew that Payal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Auli's advent had been memorable. See, one day, Shifali Didi had just turned up one and carrying a carton. Shifali Didi means Shifali sister. She brought a carton. What was in the carton? Cute Auli. She was just sitting in a corner. A small ball of brown and grey. Payal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would do to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her, she seemed relaxed enough. Payal's mother placed her inside a cage. There was always empty cages in Payal's house. Just in case a bird dropped in, the baby owl climbed on the rod and settled herself comfortably. Mom
owl is gone. Where would she have gone, Payal? She was right there, sleeping in her cage, a little while ago. But she is not there now. And Mom, the door to the garden is open. Yes, Owlie is missing. There is no sign of Owlie. Hey, see here! She's sitting here! Mother and Payal decided to name the owl. Mom, what shall we call her? Payal, better you choose a name. How about Owlie? That's a nice name, Owlie. Very good. Now, what does one feed an owl? Owls are hunters. They eat rats and snakes and frogs. We are all vegetarian, even the dogs. At least for Owlie, let us buy meat. What you do, my dear? Go buy half a kilogram of minced meat to the house. Put the meat before Owlie. Let us see, okay? Oh, Owlie is biting me. See, whenever I'm feeding, she's biting me. Mom, you have killed Owlie. Mom, you have killed her. No, I didn't kill. Oh, what have I done to the poor little bird Owlie? I think the owl died. Now what should we do, Mom? Now we have to bury poor Owlie. Believing that owl died, they decided to bury owl. Mom, see? Owlie has opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. This is Owlie's way of defending herself against danger. Oh, Owlie is biting me. See, whenever I'm feeding, she's biting me. This means lots of bitten fingers for you, Mom. Owlie is a spotted owlet. She had the typical grey-brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes, and the white neckband, which looks like a ribbon. Good. That it is your duty to clean the cage every day, fill the water bowl, feed the owl, and take care. Okay? Mom, I will look after Owlie. I will clean the cage every day. I'll fill the water bowl. Once Owlie began to eat by herself, I will feed her. I will cover the cage during days. Owls are night birds, so they sleep during the day. At night they were active. They decided to shift owl to the light. This is not the right place for owls. So what we'll do, let us shift Owl's cage to the library. It's a lovely room with 2 doors, one which leads to the rest of the house and the other that opened into the garden. Is that clear, Payal? The bookshelves also had lots of little knickknacks. Pretty things were displayed here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever we had traveled, wooden and clay animals, and birds from all around the world. That's good. But when we move Owl to the library, strict rules should be followed for everyone in the house. First of all,
The two doors were never to be left open. Not at night. Not in the day. Okay? Every night, I leave the cage door open and put a plate of minced meat on top of the cage so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. Payal, please shut the cage door every morning. Otherwise, she'll fly away. Be careful. Mom, hardly anyone goes to that room, so I'll not shut the cage door even during the day. Mom, the cage is empty and there was no sign of Owlie. And the door to the garden is open. Every day I see Owlie fast asleep on her perch. Who left the garden door open? How will we find Owlie now? Don't panic, my dear Payal. She must be somewhere around. Come on, shut the garden door and look in every corner of the room, behind the doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. Don't be worried. Nowhere Owlie is there. I wanted Owlie to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room. Wipe your tears. I sincerely believe that my Owlie will come back if we open the doors to the room. Why don't you find yourself a good book to read? Reading a book is the only way you will cheer up. I know about you very well. From your young age, you used to read a book, isn't it? Okay, Mom. I remember you always read books whenever you are sad. My dear, you feel sad, I know. Why don't you read a book? Mom, she's back. She's opening one eye and pretending to be a curio. Yes, Owlie is back. Naughty Curio. I'm so happy to see Curio Owlie again. So hereafter, Owlie, don't go anywhere. Be in the cage itself. That is only safe for you. Then only we can be happy. Dear children, I hope all of you understood the lesson very well. Children, did you listen the supplementary Owlie story? Okay, what moral you learn from this lesson? Yes, we should be kind-hearted and give love and care for all animals and birds. I hope you all understand the story. Okay, I sent some book exercise through our WhatsApp group. You can do it well. All the best. Thank you.
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः